அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் காணொளிப்பதிவினூடாக சந்திருக்கின்றோம். ஈரான் இஸ்ரேல் மீதான தாக்குதலை எப்போது நடத்தும் என்ற கேள்விகள் தொடர்ச்சியாக விரிவடைந்திருக்கும் இந்த சூழ்நிலையில் ரஷ்யாவின் உடைய இராணுவ சரக்கு விமானம் ஈரானுக்கு அவசரமாக வந்து தரையிறங்கி இருக்கின்றது. மேற்கு கரையில் மிக கடுமையான மோதலில் இஸ்ரேல் இராணுவத்தினருக்கு மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கின்றது. ஹிஸ்புல்லா மீண்டும் தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் நடைபெற்றக்கூடிய முக்கியமான பிந்திய நிலவரங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். மேற்கு கரையின் துபாஸ் நகர பகுதியில் இன்று காலை ஒரு மிகப்பெரிய மோதல் இடம்பெற்றது. இது தொடர்பான விடயங்களை இன்றைய காலை காணொளியில் நாங்கள் விரிவாக வெளியிட்டிருந்தோம். அந்த காணொளியிலே மேற்கு கரையின் துபாஸ் நகர பகுதியில் சுற்றி வளைப்புகள் மற்றும் தேடுதலில் ஈடுபட்ட இஸ்ரேலிய இராணுவத்தின் மீது ஒரு சில பாலஸ்தீன போராளிகள் துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டதாகவும் அதில் இஸ்ரேலிய இராணுவத்தின் கவச வாகனம் ஒன்று சேதமடைந்த நிலையில் பாலஸ்தீன போராளி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்ற செய்தியை இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் தற்போது சுயாதீன ஊடகங்கள் பலவும் துபாஸ் மேற்கு கரை பகுதியில் இடம்பெற்ற மோதலில் இஸ்ரேலிய இராணுவத்தினருக்கு மிகப்பெரிய அளவிலான காயப்படுத்தல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. ஏறக்குறைய 12 இஸ்ரேலிய இராணுவத்தினர் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களை அழைத்து செல்வதற்காக அந்த துபாஸ் நகர பகுதியில் மேற்கு கரையில் அவசரமாக ஹெலிகாப்டர்கள் தரையிறங்கி காயமடைந்தவர்களை கொண்டு சென்றதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அண்மைய சில நாட்களாக மேற்கு கரையில் குடியேற்றவாசிகள் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய இஸ்ரேலின் உடைய இனவரி பிடித்த வலதுசாரி அமைப்பினர் தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி வரும் சூழ்நிலையில் அவர்களுக்கு எதிரான தாக்குதல்களும் மேற்கு கரையில் அதிகரித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இதுவரை காசாவில், லெபனானில், ஈராக்கில், சிரியாவில் இருந்து நடந்து வந்த தாக்குதல்களில் தற்போது மேற்கு கரை தாக்குதல்களும் அதிகரித்திருப்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கு இஸ்ரேலிய இராணுவத்தினரினுடைய அத்துமீறிய செயற்பாடுகளும் இஸ்ரேல் குடியேற்றவாசிகளினுடைய அட்டூழியங்களும் தான் மக்களை வெகுண்டொல செய்திருக்கின்றது என பல உலக அமைப்புகளும் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள். இந்த நிலையில் நேற்று முன்தினம் இஸ்ரேலினுடைய தீவிர இனவெறி பிடித்த வலதுசாரி பாதுகாப்பு அமைச்சர் பென்கவிர் தலைமையிலான இஸ்ரேலியர்கள் அல்-அக்ஸா மசூதிக்குள் சட்டவிரோதமாக நுழைந்து குழப்பத்தை ஏற்படுத்தியது மட்டுமல்ல, அதிகாலை தொழுகைக்காக சென்ற பாலஸ்தீனர்கள் மீது தாக்குதலையும் மேற்கொண்டிருந்தார்கள். அல்-அக்ஸா மசூதி வளாகத்துக்குள்ளேயே பாலஸ்தீனர்கள் தாக்கப்பட்டு அங்கு தொழுகைக்காக வந்த மக்கள் மீது மிக கொடூரமான வன்முறை ஈவப்பட்டது. குறிப்பாக திஷாபி யூத விடுமுறையினாலே இந்த சம்பவங்கள் நடைபெற்றுள்ள சூழ்நிலையில் இது பரவலாக கண்டனத்தை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் 57 இஸ்லாமிய நாடுகள் அங்கம் வகிக்கக்கூடிய OIC இன்றைய தினம் சர்வதேச சட்டத்தை மீறுவது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் அவமானப்படுத்தக்கூடிய செயற்பாடாக இது அமைந்திருக்கின்றது என அல்-அக்ஸா மசூதி வளாகத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கடுமையான கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த OICயினுடைய வேலை சவுதி அரேபியா, எகிப்து, ஜோர்டான் போன்ற முஸ்லிம் துருக்கி போன்ற நாடுகளின் வேலை தனிய கண்டனத்தை வெளியிடுவது, அறிக்கைகளை வரைந்து அனுப்புவதுடன் நின்று விடுவதுதான் இங்கு வேதனையான விடயமாக இருக்கின்றது. இத்தனை அட்டூழியங்களை செய்யக்கூடிய இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தலாம், அனைவரும் ஒத்துழையுங்கள் என்றுதான் OIC அவசரமாக கூட்டி ஈரானும் பாகிஸ்தானும் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். ஈரான் தாக்குவதற்கு நீங்கள் உதவி செய்யாவிட்டாலும் கூட ஈரானிய தாக்குதலை தடுக்காமலாவது இருக்கலாம் என்று ஜோர்டானுக்கு, எகிப்துக்கு, சவுதி அரேபியாவுக்கெல்லாம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டாலும் அதையெல்லாம் மறுத்து இஸ்ரேல் மீது நீங்கள் தாக்குதலை நடத்தினாலும் எங்களுடைய வான்பரப்புகளுக்கு மேலாக அந்த ஏவுகணைகள் பறந்தால் சுட்டு வீழ்த்துவோம் என ஒரு மனசாட்சியற்ற விதத்தில் அந்த இனப்படுகொலைக்காரனுக்கு OIC கூட்டத்திலேயே தங்களுடைய ஆதரவை தெரிவித்துவிட்டு இப்போது கடுமையான கண்டனத்தை OIC தெரிவிக்கின்றது, சவுதி அரேபியா தெரிவிக்கின்றது, ஜோர்டான் தெரிவிக்கின்றது, எகிப்து தெரிவிக்கின்றது என்று கூறுவதெல்லாம் எவ்வளவு இரட்டை வேடம் இட்டு இவர்கள் பாலஸ்தீன மக்கள் மீது பச்சாபாதப்படுவதைப் போல வெளி உலகுக்கு காட்டுவதும், மறுபுறத்திலே இஸ்ரேலை பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகளையும் தான் பல நாடுகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் அங்கு மிகப்பெரிய வேதனையாக பதிவாக இருக்கின்றது. அடுத்து நேற்றைய தினத்தில் அமெரிக்கா ஒரு $20 மில்லியன் பெறுமதியான 20 பில்லியன் பெறுமதியான உதவிகளை இஸ்ரேலுக்கு அவசரமாக வழங்கியிருந்தார்கள். அந்த விடயங்களை நாங்கள் ஏற்கனவே பேசியிருந்தோம். அதிநவீன போர் விமானங்கள், டேங்கிகள், ஆர்ட்லரி செல்கள், வான் பாதுகாப்பு சாதனங்களை பலப்படுத்தக்கூடிய உபகரணங்கள், அயன்டோம்களை பலப்படுத்தக்கூடிய பல இடங்களில் நிறுவக்கூடிய பல உதவி திட்டங்கள் அதில் வழங்கப்பட்டன என்பதை நாங்கள் அறிந்திருந்தோம். ஜோ பைடன் தன்னுடைய இறுதி காலத்தில் கூட, ஆட்சியின் இறுதி காலத்தில் கூட
பாலஸ்தீன மக்களுக்கு எவ்வளவு கெடுதலை செய்ய முடியுமோ, இனப்படுகொலையாளி இஸ்ரேலை எவ்வளவு தூரம் அங்கு அழிவு ஏற்படுத்த முடியுமோ அந்த தன்னுடைய ஆட்சியின் இறுதி வரை செய்வதற்கான முயற்சி தான் இந்த பதற்றமான சூழ்நிலையில் 20 பில்லியன் ஆயுதங்களை உதவியாக வழங்கியிருந்தார்கள். இந்த நிலையில் அமெரிக்காவின் உதவிகள் இவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்றைய நாளில் டெஹ்ரானில் ஒரு ரஷ்யாவினுடைய மிகப்பெரிய சரக்கு விமானம் AN-124 என்று சொல்லக்கூடிய சரக்கு விமானம் டெஹ்ரானில் தரங்கி இருப்பதாக ஈரானிய ஊடகங்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றன. YK-130 பயிற்சி ஜெட்களை ஏற்கனவே இந்த விமானத்தினூடாக ஈரானுக்கு ரஷ்யா வழங்கிய நிலையில் பல போர் விமானங்களையும் பிற கனரக ஆயுதங்களையும் சுமந்து செல்லக்கூடிய ரஷ்யாவின் விமானம் மாஸ்கோவில் இருந்து பறந்து வந்து டெஹ்ரானில் தரையிறங்கி இருப்பது மிகப்பெரிய கேள்விகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏனெனில் ஈரான் முறையான தாக்குதல் 4-5 நாட்கள் நீடிக்கப் போகின்றது என கூறிவிட்டார்கள். மிகப்பெரிய அளவில் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். ஈரான் குறித்து பலரும் பல விதமாக பேசினாலும் ஈரானில் தாக்குதல் நடைபெறும் என்பதை ஈரான் குறிப்பிடவில்லை. அமெரிக்க ஆஸ்திரேலியர்களே உளவுத்துறைகளை உறுதியாக கூறியிருக்கின்றார்கள். இம்முறை ஈரான் நிச்சயமாக தாக்கும், ஆனால் எப்போது தாக்கப் போகின்றார்கள் என்பதுதான் தெரியவில்லை என இந்த நேரத்தில் சுமையை தாங்கக்கூடிய ரஷ்யாவினுடைய விமானம் டெஹ்ரான் வந்திருக்கின்றது. அதில் என்ன விடயங்கள் கொண்டு வரப்பட்டன, ஒருவேளை போர் விமானங்களும் கொண்டு வரப்பட்டனவா என்ற செய்திகள் வெளியாகாத சூழ்நிலையில் ரஷ்யாவின் விமானம் வந்திருக்கின்றமை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அடுத்து ஹிஸ்புல்லாக்கள் தொடர் தாக்குதலை மேற்கொண்டு வரும் சூழ்நிலையில் மெயுன்ரியா தளத்தை கதிஜுக்சாட் ராக்கெட்டுகள் மூலம் தாக்கியிருந்திருக்கின்றார்கள். அதுபோல கர்பிஷ், எல்கோஷ், பாசுடா, பீட்ஜான், மவுண்ட் மெரோன் ஆகிய இடங்களிலும் பரவலாக ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஏறக்குறைய 46 ராக்கெட்டுகளை கொண்டு இவர்கள் தாக்குதலை நடத்தியதாகவும் வடக்கு இஸ்ரேலின் பல்வேறுபட்ட பகுதிகளில் ஹிஸ்புல்லா தாக்குதல் காரணமாக சைரன்கள் ஒலிக்க விடப்பட்டதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இஸ்ரேலிய அயன்டோம்களினால் ஹிஸ்புல்லாவினுடைய ட்ரோன்களையோ ஏவுகணைகளையோ பலவற்றை இடைமறைக்க முடியவில்லை என்பதை நாங்கள் தெரிவித்திருந்தோம். அதே போல தான் இதில் அரைவாசிக்கு மேற்பட்ட ஏவுகணை ராக்கெட்டுகளைத்தான் அயன்டோம்கள் இடைமறைக்க ஏனையவை இலக்குகளில் விழுந்து வெடித்திருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. 2 ஏவுகணைகள் கிரியால்சாம்னா நகரத்தில் இருக்கக்கூடிய மின்சார நிலையத்தின் மீது விழுந்து தாக்கியதில் அதில் பல கிரியால்சாம்னாவினுடைய பல பகுதிகள் இருளில் மூழ்கி இருப்பதாக, மின்சாரம் முற்றாக தடைப்பட்டிருக்கின்றன என்ற செய்திகளும் தற்போது வெளியாக இருக்கின்றன. அடுத்து பாலஸ்தீன அதிகார சபையினுடைய தலைவர் மஹ்மூத் அப்பாஸ் இன்றைய ஆகஸ்ட் 14-15 தேதி வரை துருக்கிக்கு விஜயம் செய்து அங்கு தங்கியிருப்பார் எனவும் மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள நிலைமை தொடர்பாகவும் பாலஸ்தீன மக்களின் உடைய தற்போதைய சூழ்நிலை தொடர்பாகவும் துருக்கியினுடைய நாடாளுமன்றத்தில் அவர் நாளைய தினம் ஆகஸ்ட் 15 தேதி உரையாற்ற இருக்கின்றார் என்ற செய்திகளும் தற்போது வெளியாக இருக்கின்றன. ஏற்கனவே நேற்றைய தினம் ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புடினை சந்தித்து பாலஸ்தீன அதிகார சபையின் தலைவர் மஹ்மூத் அப்பாஸ் பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தார். ரஷ்யா உக்ரைன் போரில் ஏற்கனவே பல தடங்கல்களை ரஷ்யா சந்தித்துக் கொண்டிருக்கின்ற போதிலும் கூட மத்திய கிழக்கில் பாலஸ்தீனத்தின் பிரச்சனையில் தாங்கள் அக்கறை கொண்டிருப்பதாக அவருடன் பேசும்போது புடின் தெரிவித்திருந்தார். அதே போல ரஷ்யாவை தொடர்ந்து துருக்கியில் பாலஸ்தீன அதிகார சபையினுடைய தலைவர் சென்று அங்கு நாடாளுமன்றத்தில் உரையாற்ற இருப்பது இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு எதிராக பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக ரஷ்யா துருக்கி போன்ற நாடுகள் இணைந்து ஒரு ராயதந்திர நகர்வை ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்ற கேள்விகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது எவ்வளவு தூரம் இவர்களுடைய நகர்வுகள் இருக்கும் என்பதை இன்னும் சில நாட்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து ரஷ்யாவின் குருக்ஸ் பகுதியில் ஊடுருவியிருந்த உக்ரைனிய படைகளின் ஊடுருவலை தற்போது ஓரளவுக்கு தடுத்து நிறுத்தி இருப்பதாக இன்றைய தினம் ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு அமைச்சகமும் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலினுடைய தலைவர் டிமிட்ரி மெட்வேவ் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். குருக்ஸ் பிராந்தியத்தில் ஊடுருவல்காரர்கள் மீது துணிச்சலான தாக்குதலை எங்களுடைய படைகள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக கடந்த 4 நாட்களில் மட்டும் 2448 ஊடுருவல்காரர்களை உக்ரைனிய இராணுவத்தினரை தாங்கள் கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் உக்ரைன் படையினரை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல், பீரங்கி தாக்குதல், விமான தாக்குதல், ஹெலிகாப்டர் தாக்குதல் முதல் கொண்டு கடுமையான தாக்குதல்களை தங்கள் படைகள் மேற்கொண்டு வருகின்றார்கள் என்ற செய்தியை அவர் வெளியிட்டிருப்பதோடு பல உக்ரைனிய ட்ரோன்களையும் சுட்டு வீழ்த்தியிருக்கின்றோம் என்ற தகவலையும் வெளியிட்டிருக்கின்றார். உக்ரைன் படைகள் குருக்ஸில் 1000 சதுர கிலோமீட்டரை தாங்கள் பரப்பளவை கையகப்படுத்தி விட்டோம் என அறிவித்திருந்தாலும் கூட உக்ரைன் படைகளுக்கான பதிலடி, உக்ரைன் படைகளுக்கான உயிரிழப்பு மிக கணிசமான அளவில் இருக்கின்றது என்பதை சுயாதீன ஊடகங்களும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். இவ்வளவு உக்ரைனிய வீரர்களை இழந்து இத்தனை உக்ரைனிய வீரர்களின் உயிர்களை
பணயம் வைத்து குர்ஸ்க் மீது எதற்காக உக்ரைன் இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்ற கேள்விகளும் பல சந்தேகங்களை ஏற்படுத்தியிருக்கின்றன. ஒரு புறத்தில் நேட்டோ தன்னுடைய நலன்களுக்காக ரஷ்யாவை பலவீனப்படுத்தி இருப்பதாக காட்டுவதற்காக உக்ரைன் படையினர் அங்கு பலிக்கடாக்கப்பட்டிருக்கின்றார்களா என்ற கேள்விகளும் இன்றைய நாள் எழுந்திருக்கின்றன. தினமும் 400-500 படைகளை ரஷ்ய இராணுவம் கொன்றே இருக்கின்றார்கள். இதுதான் அங்கு தற்போதைய நிலைமையாக இருக்கின்றது. தொடர்ந்தும் கடுமையான சண்டை குருக்ஸ் பெல்கிரேட் பகுதிகளில் நடைபெற்று வருவதான செய்திகள் வெளியாக இருக்கின்றது. இவைதான் தற்போது வரை நடைபெற்றிருக்கக்கூடிய பிரதான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீனவர் காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.